இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6லேருந்து ஸ்லோகம் 18, 19. முதல்ல ஸ்லோகம் 18. யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்புருஹ சர்வகாமேப்யோ யுக்த இத்யுக்சதே ததா. இதோட அர்த்தம், யார் ஒருவர் தம் மனதை மிகுந்த ஒழுக்கத்துடன் எந்த ஒரு ஆசைகளும் இன்றி முழுமையாக தனது ஆத்மாவில் மட்டுமே எப்போதும் கவனத்தை நிலைத்து வைத்திருக்கிறாரோ அவர் யோகத்தில் ஒன்றிணைந்தவர் ஆகிறார். அடுத்து ஸ்லோகம் 19. யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. இதோட அர்த்தம், காற்று அதிகம் வீசாத இடத்தில் ஏற்றப்பட்ட தீப விளக்குச் சுடர் எவ்வாறு அசையாமல் நின்று எரிகிறதோ அதுபோலவே மனத்தை அடக்கிய யோகியின் ஒழுக்கமான மனம் பரமாத்மாவின் மீதான இடைவிடாத தியானத்தில் எப்போதும் நிலைத்து இருக்கும். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பொதுவாக பார்த்தோம்னா நம்ம எப்பவும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம சிந்தனைகளை எல்லாம் அது மேலேயே வச்சு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். உதாரணமாக நம்ம படிப்பு, ஆரோக்கியம், அப்புறம் நம்ம வேலை, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம், நம்ம குழந்தை, அவங்க ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளோட படிப்பு, அவங்க வேலை, கல்யாணம், அப்புறம் நம்ம பேர குழந்தைகளோட படிப்பு, அவங்க ஆரோக்கியம், அவங்க கல்யாணம், இப்படி ஓயாமல் நமக்கு கவலைப்படுறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பகவான் இந்த 18வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நிஸ்புருஹா சர்வ காமேபியோ, அதாவது நம்ம கடமைகளை எல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் பகவான் செயல், பகவான் விட்ட வழின்னு இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம சிந்தனையை எப்போவும் நம்ம இதயத்துக்குள்ளேயே ஆத்மாவாக இருக்கும் அந்த பரபிரம்மனான பகவான் மேலே வச்சு அந்த பகவானோட பரிபூர்ணமாக ஒன்றிணைதல், கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட் தான் நம்ம கோலாக வச்சுக்கிட்டு நம்ம கடமைகளை செய்யும்போது நமக்கு அந்த விஷயங்களை பற்றின கவலைகள் இருக்காது. இப்படி நம்ம சிந்தனையை, கவனத்தை எப்பவும் பகவான் மேலேயே வச்சு நம்ம எல்லா விஷயங்களையும் இதயபூர்வமாக அணுகும்போது யுக்த இத்யுச்சதே ததா, நாம் யுக்தர்களாக இருக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். யுக்தா அப்படின்னா கடவுளிடம் ஒன்றிணைந்தவர், the one who is united with God அப்படின்னு அர்த்தம். இந்த இறை சிந்தனை எப்படி இடைவிடாத இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அதாவது யதா தீபோ நிவாதஸ்தோ அப்படிங்கிறார். ஒரு தீப விளக்கு காற்று அடிக்கிற இடத்துல வச்சா அந்த தீப ஒளி ஆடிக்கிட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருக்கும், அந்த தீபச்சுடர் ஆடிக்கிட்டு இருக்கும். சில சமயங்களில் ஒளி மங்கி போகும், காற்று பலமாக அடித்தா அந்த தீபம் அணைஞ்சே போயிடும் இல்லைங்களா? அதே சமயத்தில் அந்த தீபத்தை காற்று வீசாத இடமா பார்த்து வைக்கும்போது அந்த தீப ஒளி எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நின்று எரியும். அந்த தீபத்தில் இருக்க எண்ணெய் தீர்ற வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த சுடர் ஒரே நிலையில் ஆடாமல் அசையாமல் அந்த ஜோதி அழகாக எரியும். அதே மாதிரி உலக விஷயங்கள் அப்படிங்கிற காற்றடிச்சு எப்போவும் நாம் பல விஷயங்களில் மனசை அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம கவனமும் ஆடிக்கிட்டு இருக்கோம், ஒரு நிலையில் ஆடாமல் அசையாமல் இருக்காது. ஆனால் ஒரு யோகியானவர் அவரோட சித்தத்தை, கவனத்தை எந்த ஒரு விஷயங்கள்லையும் அலைப்பாய விடாமல் யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ அப்படின்னு அவங்க கவனத்தை எப்பவும் ஆத்மாவில் மட்டுமே நிலையாக வச்சு அந்த உலக விஷயங்கிற காத்துப்படாத இடமா தங்களோட இதயத்தில் தியானம் செஞ்சு
வேறு எந்த உலக விஷயங்கள்லையும் கவனம் சிதறாமல் தங்களோட லட்சியமான கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட் அப்படிங்கிறத ஆத்மா மேலே தீவிரமான சிந்தனை பண்ணுறாங்க. அதனால் அவங்க இறைவனோட யோகம் யுனைட்டட் ஆகிறாங்க அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். இதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த பரபிரம்மன் பரமாத்மாவான கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். தெர் இஸ் நோ ஃபார்ம் ஆர் ஷேப் டு காட். அதனால தான் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த அருவமான கடவுள் நம்ம இதயத்தில் ஒரு ஜோதி ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு உருவப்படுத்திக்கிட்டு தியானம் பண்ணுறோம். த டிவைன் லைட் இஸ் இன் அவர் ஹார்ட் அப்படின்ட்டு ஒரு ஹைப்போதீசிஸ் வச்சுக்கிறோம். அப்படி அந்த அருட்பெருஞ்சோதி மேலே தியானம் பண்ணும்போது அதோட தனிப்பெரும் கருணை நம்ம மேலே நம்ம கவனம் இருக்கணும். தியானம் பண்ணும்போது வர்ற எண்ணங்களை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கவனத்தை எப்பவும் நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த இறை ஜோதியில் டிவைன் நைட் மேலே வச்சோன்னா நாமளும் அந்த ஜோதியில் ஐக்கியமாகலாம். பதஞ்சலியின் அஷ்டாங்க யோக முறையின் 8வது நிலையான உயர்ந்த சமாதி நிலையை நாமளும் அனுபவிக்கலாம். இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆதியில் இருந்த பரிபூர்ண சமநிலையான பரமசாந்தியை அடையலாம். இதுதாங்க ஒன்னஸ் வித் காடு. இப்போ வாங்க நாமளும் தியானம் பண்ணி ஜோதியில் ஐக்கியம் ஆவோம். சமாதி நிலையை, பரிபூர்ண சாந்தி, அமைதியை அனுபவிப்போம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.